Hi friends, இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டே 56th வீடியோ தான். 8th ஸ்டாண்டர்டில் 7வது ப்ரோஸில் நம்ம 2வது பார்ட் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எஸ்டிடி டிஎன்டெட் இங்கிலீஷ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் போட்டுட்ருக்கோம். 1 to 1 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் எஸ்டிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு இப்போ போய்கிட்டு இருக்கு. 350 rupeesல எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஃபுல் டெஸ்ட்டாக நம்ம வந்துட்டு போட்டுட்ருக்கோம். வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஹிப்போனிமஸ் வேர்ட்னா என்ன, யூப்பமிஸ்டிக்னா என்ன, இமெயில்னா என்ன, கொஸ்டின் டேக்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ 4 கான்செப்ட் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இதை பார்க்கலாம். யூப்போனிமஸ் வேர்ட். யூப்போனிமஸ் வேர்ட் அப்படிங்கிறதுனா என்ன, ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களோட பெயரில் இருந்து இல்லை ஏதோ ஒரு காமனான ஒருத்தவங்களோட பெயரில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெயரில் இருந்து ஒரு வேர்டு வந்துட்டு ஆரிஜின் ஆயிருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்துட்டு யூப்போனிமஸ் வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கிலீஷில் டெஃபினிஷன் ரீட் பண்ணிக்கோங்க. வேர்ட்ஸ் ஹூஸ் ஆரிஜின் இஸ் ட்ரேஸ்டு டு இண்டிவிஜுவல் ஆர் நோன் அஸ் எப்போனிமஸ் வேர்டு. ஒருத்தவங்க இண்டிவிஜுவலோட ஒரு பெயரில் இருந்து ஒரு வேர்டு வந்துட்டு ஆரிஜின் ஆயிருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம எப்போனிமஸ் வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். கொலம்பியா அப்படிங்கிறது யார் பேர்லேருந்து வந்ததுன்னா கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ். கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் அப்படிங்கிறவர் தான் கொலம்பியா சவுத் அமெரிக்காவையே கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதனால் அவருடைய பெயர்லேருந்து கொலம்பியா அப்படிங்கிற பிளேஸை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ கொலம்பஸ்லேருந்து கொலம்பியா வந்திருக்கு. அடுத்ததாக டீசல் அப்படிங்கிறது ருடால்ஃப் டீசல் அப்படிங்கிறவருடைய பெயர்லேருந்து வந்தது தான் டீசல். இவர் தான் என்னென்னா அதை கண்டுபிடிக்கிறாரு. அதனால் அவருடைய நேம்லேருந்து எடுத்து வைக்கிறாங்க. அடுத்ததாக மார்ச் அப்படிங்கிறது நம்ம மாதம் பிப்ரவரி அடுத்து வரும்ல மார்ச். ஸோ அதுதான் இது வந்துட்டு என்னென்னா போர்க்கடவுள், ரொமானிய போர்க்கடவுளுடைய பெயர் வந்துட்டு என்னென்னா மார்ச். ஸோ அவருடைய பெயர்லேருந்து இந்த மார்ச் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு வந்திருக்கு. அப்போ மார்ச் அதோட அந்த எப்போனிமோட ஆரிஜின் என்ன அப்படின்னா ரோமன் காட் ஆஃப் வார் மார்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக ஆஸ்கார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். வருஷம் கொடுக்கக்கூடிய ஆஸ்கார் அவார்டு. ஸோ இந்த ஆஸ்கார் அப்படிங்கிறது என்னென்னா ஆஸ்கார் பயார்சி அப்படிங்கிற ஒரு ஃபார்மருடைய நேமில் இருந்து வந்தது தான் என்னென்னா ஆஸ்கார் அப்படிங்கக்கூடிய அந்த யூப்போனிம். ஓகேவா? இப்போ ஆஸ்காருடைய ஆரிஜின் ஆஸ்கார் பயார்சி. ஓகேவா? அடுத்ததாக சாண்ட்விச் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தான். இந்த சாண்ட்விச் அப்படிங்கிறது எதுலேருந்து ஆரிஜின் ஆச்சு, யாருடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மாண்டகு 4th இயர் ஆஃப் சாண்ட்விச்னா என்ன, இப்போ நம்ம 2ஆம் ராஜராஜ சோழன் அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லுறோம்ல, அதே மாதிரி அவங்க நாட்டில் இந்த மாதிரி. ஓகேவா? ஜான் மாண்டகு த 4th இயர் ஆஃப் சாண்ட்விச் அப்படிங்கிறவர் ஒரு டிஷ்ஷை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு. அந்த டிஷ் பேரை சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பரம்பரை நேம்லேயே என்னென்னா சொல்கிறாங்க. அதுதான் என்னென்னா சாண்ட்விச். அப்போ சாண்ட்விச்சோட யூப்போனியம் என்ன, ஜான் மாண்டகு 4th இயர் ஆஃப் சாண்ட்விச் அப்படிங்கிறது. அடுத்ததாக சாக்ஸோஃபோன் அப்படிங்கிறது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா அடால்ஃப் சாக்ஸ் அப்படிங்கிறவர் தான். அதனால் அவருடைய பெயரே வைக்கிறாங்க. அடுத்ததாக வல்கானோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருமே பேரில் தான் இருக்கணும்னு இல்லை. இது பார்த்திங்கன்னா வல்கன் அப்படிங்கிற ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர் நேம். ஸோ இந்த கேரக்டர் நேம் வல்கன் அப்படிங்கிற கேரக்டர் நேம். அந்த வல்கனோட அந்த கேரக்டர் யார் அப்படின்னா ஜூபிட்டர் ஆஃப் சன் ஆஃப் ஜூபிட்டர். ஓகேவா? ஸோ ஜூபிட்டரோடைய சன் மகனா வந்துட்டு இந்த கேரக்டருக்கு காட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் பேர் தான் வல்கன். அப்போ இந்த வல்கன் அப்படிங்கிற பெயரை வல்கானிக் எரப்ஷன் அப்படிங்கிற அந்த டிசாஸ்டருக்கு வைக்கிறாங்க. அப்போ வல்கனோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஓகேவா? அப்போ வல்கனோ அப்படிங்கிறது வல்கன் அப்படிங்கிற ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர் நேம். அடுத்ததாக ஈஃபில் டவர் அப்படிங்கிறது நமக்கு பாரிஸில் வந்துட்டு இருக்குது. இந்த ஈஃபில் டவரை கட்டின இன்ஜினியர் யார் அப்படின்னா கஸ்டாவ் ஈஃபில். அவருடைய பெயர்லேருந்தே ஈஃபில் டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாய்காட் அப்படின்னா ஏதாவது அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இந்த பாய்காட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுடைய பெயரில் இருந்து வந்திருக்கு. யார் அப்படின்னா சார்லஸ் பாய்காட் அப்படிங்கிறவர். இவர் ஒரு கரப்ஷன், அதாவது ஊழல் அதிகாரியாக இருந்திருக்காரு, அதாவது கரப்ஷன் செஞ்சிட்டு இருந்திருக்காரு. ஓகேவா? அப்போ இவரை வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து நீக்கிறதுக்காக ஃபார்மர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவாய்ட் சார்லஸ் பாய்காட் அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருந்திருக்காங்க. அப்போ அவருடைய நேம்ல இருந்தே அந்த பாய்காட்னா அவாய்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து தோன்றிடுது. ஸோ அப்போ பாய்காட்டுடைய ஆரிஜின் வந்துட்டு யார், சார்லஸ் பாய்காட். ஓகேவா?
அடுத்ததாக மவுண்ட் எவரெஸ்ட் வந்துட்டு என்னென்னா அந்த எவரெஸ்ட் அப்படிங்கிறது அந்த மவுண்டெயினில் ஃபஸ்ட்டு சர்வேயர் ஆனவர், அதோட ஹைட்டை வந்துட்டு மெஷர் பண்ணி சர்வேயர் ஆனவர் தான் யாருன்னா ஜார்ஜ் எவரெஸ்ட். அவருடைய பெயர்லேருந்து அவருடைய பெயரையே என்ன பண்ணுறாங்க, மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிடுறாங்க. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே யூப்போனிமஸ் வேர்டு, ஓகேவா? ஸோ யூப்போனிமஸ்னால் என்ன, ஒருத்தங்களுடைய பெயரில் இருந்து ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ நம்ம பெயர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அதுதான் என்னென்னா யூப்போனிமஸ் வேர்டுன்னு சொல்கிறோம். அடுத்ததாக யூப்போமிஸ்டிக் வேர்டு. யூப்போமிஸ்டிக் வேர்ட்ஸ்லாம் என்ன, ஒரு அஃபென்சிவ் வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இன்அஃபென்சிவ் வேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் யூப்போமிஸ்டிக் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு அமங்கலமான வார்த்தைக்கு பதிலாக ஒரு மங்களமான வார்த்தையை போட்டு நம்ம பேசுறது, ஓகேவா? செத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இறந்து விட்டார், இல்லைன்னா இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நம்ம இங்கிலீஷில் யூப்போமிஸ்டிக் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காமனாக யூஸ் பண்ணக்கூடிய யூப்போமிசம் என்ன அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு வேலை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பிட்வீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஓல்டு வயசாயிடுச்சுன்னு சொல்லாமல் ஓவர் த ஹில் அப்படின்னு சொல்கிறது. என்ஜாயிங் யுவர் ரிட்டையர்ட் லைஃப், ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற பதிலாக ஸ்டேயிங் ஆன் த டிராக்டர், ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து டைட் அப்படின்னா பாஸ்ட் அவே, ஸ்டூபிட் அப்படின்னா இன்டெலெக்சுவலி சேலஞ்சு, ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னா லேட் ப்ளூமர். ஸோ இதெல்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸாக நம்ம இருக்கிறப்ப யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். அடுத்து டெஃப் அல்லது காது சரியாக கேட்காது அப்படின்னா அவங்கள வந்துட்டு ஹியரிங் இம்பேர்டு. அடுத்து மென்டலி இல் அப்படின்னா சைக்காட்ரிக். ஃபேட்டாக இருக்கிறவங்கள சங்கி இல்லைனா ப்ளம்பி. அடுத்து பிளைண்டாக இருந்தாங்க அப்படின்னா விஷுவலி சேலஞ்சுன்னு சொல்லலாம். லயர், அதாவது போய் சொல்லிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டெல்லர் ஆஃப் டால் டேல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் என்னென்னா யூப்போமிசம், ஓகேவா? யூப்போமிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இமெயில். ஸோ இமெயிலில் நமக்கு ஒரு 2-3 பாயிண்ட் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா இமெயில்னால் அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன. ஸோ என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் மெயில் அப்படிங்கிறது தான் நம்ம ஷார்ட்டாக இமெயில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இமெயில் யூஸ் பண்ணி நம்ம லெட்டர்ஸோ இல்லை மெசேஜஸோ நம்ம வந்துட்டு இன்டர்நெட் மூலியமாக நம்ம வந்துட்டு அனுப்பலாம், ஓகேவா? ஸோ யூஸிங் த இன்டர்நெட். அடுத்ததாக என்னென்னா நம்ம இந்த இமெயில் அப்படிங்கிறது லெட்டரை விட நம்மளுக்கு ஒரு இன்ஃபார்மலான விஷயம், ஓகேவா? அது ஃபார்மல் கிடையாது. ஃபார்மல் அப்படின்னா அதை நம்ம லெட்டர் தான் சொல்லணும். ஸோ இமெயில் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபார்மல் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் நம்ம ஃபார்மலாக நம்ம லெட்டர் நார்மலாக நம்ம என்னென்ன லெட்டரை யூஸ் பண்ணுறோமோ, அதாவது கம்ப்ளைண்ட் லெட்டர், ஃபார்மல் லெட்டருக்கு பதிலாக நம்ம இமெயிலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது ஒரு இன்ஃபார்மலான விஷயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இமெயிலையும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், எப்படி லெட்டரில் கிராமர் பங்க்சுவேஷன் எல்லாம் பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா அதுலேயும் நம்ம என்ன பண்ணணும், கிராமர் பங்க்சுவேஷன் எல்லாமே லெட்டர் அனுப்பும்போது கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இமெயில் பற்றின டீட்டெயில்ஸும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் டேக், ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் முக்கியமான விஷயம்லாம் நான் வந்துட்டு சொல்லிடுறேன் மேக்ஸிமம். ஸோ கொஸ்டின் டேக் அப்படின்னா என்னென்னா ஷார்ட் கொஸ்டின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு டேஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டின் வேர்டை வந்துட்டு நம்ம போடுவோம். ஸோ இதுதான் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஷார்ட்டான கொஸ்டின், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஷார்ட்டான ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளாக யூ வாண்ட் ஏ சாக்லேட் அப்படின்னா டோன்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஒரு கொஸ்டின் வந்துட்டு நம்ம கேட்குறோம். அப்போ இதை தான் நம்ம கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த இடத்துல டோன்ட் யூ அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு ஆக்சிலரி வெர்ப், மாடல் வெர்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெர்ப் எதுவுமே நமக்கு வந்துட்டு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூ இல்லைனா டஸ் அந்த மாதிரி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அது ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும். அடுத்து பின்னாடி வந்துட்டு நம்ம இங்கே வரக்கூடிய சப்ஜெக்ட் ப்ரொனவுனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப் இல்லைனா மாடல் வெர்பை போட்டுட்டு அது கூட நாட் சேர்த்துட்டு அதுக்கடுத்து ப்ரொனவுன் போடுறோம், ஓகேவா? ஒருவேளை நம்ம ஒவ்வொரு இடத்துல நாட் இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம், சென்டென்ஸே நமக்கு வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஸ்டினில் நம்ம பாசிட்டிவ் கொஸ்டினாக கேட்போம். சென்டென்ஸ் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா கொஸ்டினில் வந்துட்டு நம்ம நெகட்டிவாக கேட்போம், ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. Negative auxiliaries and a verb in the text are usually in the contracted form. எப்போதுமே எப்படி தான் யூஸ் பண்ணணும்னா சுருங்கின வடிவத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபுல்லான இதில் நம்ம எழுதக்கூடாது. டூ நாட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு போடக்கூடாது. டோன்ட் யூ அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக தான் போடணும் அப்படிங்கிறாங்க, ஓகேவா? இந்த இடத்துல டூங்கிறது என்னென்னா நமக்கு ஆக்சிலரி வெர்ப் இல்லை மாடல் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ கான்ட்ராக்ஷன் வந்துட்டு பாருங்கள். இஸ்ன்ட் அப்படின்னா இஸ் நாட், ஆர்ன்ட் அப்படின்னா ஆர் நாட்டோட கான்ட்ராக்ஷன், டோன்ட் அப்படின்னா டூ நாட், டிடன்ட் அப்படின்னா டிட் நாட், வாசன்ட் அப்படின்னா வாஸ் நாட், வேர்ன்ட் வேர் நாட், டசன்ட்
does not. sant அப்படின்னா shall not. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. shallன்ட்டுன்னு போட்டக்கூடாது. shan't அப்படின்னா shall not அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம். அடுத்து won't அப்படின்னா will not, can't, cannot, haven't, have not, hadn't, had not, wouldn't, would not, couldn't, could not, hasn't, has not, shouldn't, should not. அந்த ஷேலை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் ஈஸியாக வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்னதான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி நெகட்டிவ் கொஸ்டின் டேக் வந்துட்டு வரும். இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுனா நாட் எதுவுமே வந்துட்டு வராது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரலை அப்படின்னாலே அது வந்துட்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ சீஷிய டாக்டர், அப்போ இங்கே வந்துட்டு இஸ்ஸுங்கிறது நமக்கு ஆக்சிலரி வெப் மாடல் வெப்பில் வந்துடும். அப்போ இஸ்ஸுங்கிறத போடுறோம் ப்ளஸ் நாட்டு போடுறோம். அடுத்ததாக என்ன பண்ணுறோம், இங்கே என்ன ப்ரொனவுன் இருக்கோ சப்ஜெக்ட் இருக்கோ ஸோ அதை வந்துட்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம். அவ்வளோதான். அடுத்து தி புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன யூஸ் பண்ணணும் ப்ரொனவுனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்குங்கிறது ஒரு அக்ரிணைனா நம்ம என்ன பண்ணுவோம், அது இதுன்னு சொல்லுவோம். அப்போது இங்கே வந்துட்டு புக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தே போடுறோம். அது சிங்குலராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இட்டுன்னு போடணும். ஓகேவா? ஆர் இன்ட்டு தே அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அடுத்து ஐ கேன் ஸ்விம். ஸோ காண்ட் ஐ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபாலோடு பை அ பாசிட்டிவ் கொஸ்டின் டேக். ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் டேக் பாசிட்டிவாக இருக்கணும். இங்கே பாருங்கள் நாட் வந்திருக்கா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, நாட் வந்திருக்கு, இங்கே நாட், இங்கே நாட், இங்கே நாட், இங்கே நாட் வந்துருச்சு. அப்போ எல்லா சென்டென்ஸுமே என்ன நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேக் வந்துட்டு பாசிட்டிவ். ஓகேவா? அடுத்ததாக இப்போது நம்மளுக்கு சென்டென்ஸில் வந்துட்டு ஆக்சிலரி வெர்பே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், அப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்கள், நமக்கு யூ பிளேன் இருக்குது, எந்த ஒரு ஆக்சிலரி வெர்புமே இல்லை. ஓகேவா? அதாவது இஸ்ஸு, ஆறு, வாசு, வேறு அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்சிலரி வெர்பேவே இல்லை. இந்த சென்டென்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், டூ அல்லது தஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அது மாதிரி நமக்கு நாட் இருக்கா, அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ப்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், டூ ப்ளஸ் ப்ளேன்னு எடுத்து டோன்ட் யூ அப்படிங்கிறத போடணும். ஓகேவா? இங்கே லைக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. லைக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளூரலாக மாறிடுது. அப்போ டூ போடக்கூடாது, தஸ்ஸுங்கிறத போடணும். அடுத்து இது வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். தீபாங்கிறது ஒரு தீபாவோட ப்ரொனவுன், தீபாங்கிறது கேர்ள். அப்போ அதோட ப்ரொனவுன் என்னவாக இருக்கும், ஷீயாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஷீங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இப்போது இது வந்துட்டு நம்ம ப்ரெசண்ட்டுக்கு சொல்லியிருக்கோம். இது பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணால் டிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். டூ தஸ்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஹீ கேம் எஸ்டர்டே அப்படின்ட்டுருக்கு. அப்போது இது வந்துட்டு கேம்ங்கிறது நமக்கு பாஸ்ட் டென்ஸ். அப்போ என்ன யூஸ் பண்ணுறோம், டிட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதனால நாட் யூஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய இது வந்துட்டு ஹீ, அப்போ ஹீங்கிறத போடுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னென்னா பேர்லி, ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, நெய்தர், நோ, நோபடி, நன், நத்திங், செல்டம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அப்போது அந்த சென்டென்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். ஹார்ட்லி ஒர்க்ஸ் அப்படின்னா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் டேக் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கணும். இது ரொம்பவே முக்கியமானது. ஓகேவா? ஸோ ரொம்பவே முக்கியமானது, பார்த்துக்கோங்க. நல்லா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? மறந்துடக்கூடாது. இந்த வேர்ட்ஸை வந்துட்டு நல்லா நோட் பண்ணி வச்சு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஐஎம் அப்படிங்கிறது. ஸோ ஐஎம் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஆரின்ட் ஐ தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐஎம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆம் வந்துச்சுன்னா நம்ம ஆம் ஐ அப்படிங்கிறத போடக்கூடாது, ஆரின்ட் ஐ தான் போடணும். ஐ ஆம் நாட் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் சென்டென்ஸாக வந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம வந்துட்டு ஆம் யூஸ் பண்ணணும். ஆம்ங்கிறது பாசிட்டிவில் வந்துச்சுன்னா ஆர்ன்ட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து லெட்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஷால்வி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? லெட்ஸ்ன்னு வந்தால் ஷால்விங்கிற கொஸ்டின் டேக்கை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அஃபர்மேட்டிவ், இம்பரேட்டிவ். அஃபர்மேட்டிவ் அப்படின்னா என்ன, சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் நாட் வந்துட்டு இருக்கக்கூடாது, அது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்பரேட்டிவ்னா என்ன, ஒரு ஆர்டரோ இல்லை கமெண்ட்டோ ஒரு ரெக்வஸ்ட்டோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு கொஸ்டின் டேக் வந்துட்டு நம்ம வில் யூ இல்லைனா ஓன்ட் யூ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து எவ்ரி ஒன், எவ்ரிபடி, நோபடி, சம்படி, எனிபடி இந்த மாதிரியானதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளூரல் வேர்பை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ப்ளூரல் வேர்ப் அப்படின்னா என்ன, ஆர்ன்ட்டு தே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஆருங்கிறத யூஸ் பண்ணோம், ஆர்ன்ட்டு தே அப்படிங்கிற மாதிரி.
அடுத்து இங்கே தே தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து நெகட்டிவ் இம்பரேட்டிவ் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா க்ளோஸ் த டோர் அப்படிங்கிறத டோன்ட் க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல, டோன்ட் கம் லேட் டுமாரோ அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ், டோன்ட் வந்துச்சு. அப்போ நெகட்டிவ் இம்பரேட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம வில் யூ அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணணும். அடுத்து நத்திங்கிற வேர்ட் வந்திருக்கு, இல்லைனா நம்மளுக்கு வந்துட்டு சப்ஜெக்டே அங்கே வந்துட்டு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இட்டை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து திஸ் அல்லது டேட், தீஸ் அல்லது தோஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆர் இன்ட்டு தே அப்படிங்கிறது, சாரி இங்கே வரக்கூடாது, இது வந்துட்டு இங்கே வரக்கூடியது. ஓகேவா? திஸ் அல்லது டேட், தீஸ் அல்லது தோஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இஸ்ன்ட் இட் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். அடுத்து தேர் இஸ், தே ஆர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு ஆர் இன்ட்டு தேர் இல்லைனா ஆர் இன்ட்டு தே அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னென்னா நம்மளுக்கு கொஸ்டின் டேக்கில் காமனாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இது வந்துட்டு கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்துட்டு புக் பேக் எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதோட வந்துட்டு நம்மளுக்கு கொஸ்டின் டேக் வந்துட்டு முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம், அதோட ரூல்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அண்ட் தென் லாங்குவேஜ் செக் பாயிண்ட், அதோட என்னென்னா நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? மறக்காமல் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.